Welcome to our English class. Today we are going to learn about Term 3, Unit 1, Home. Be honest. In this poem, a poet is a small boy. To explain how his mother likes to live and how to implement that day-to-day life. Listen, be honest. Amma will often say, be honest all day. Still troubles make me fall. I want to be truthful to all. Amma will often say, be honest every day. To say truth when I am wrong. I may have to be at 18. To Amma, I often say, don't you hear them lie. She says, many may lie and go, but honesty will help us grow. At last, I have this to say, I don't lie to this day. The trick is the rhyming. Let's try this one day at a time. Listen, Amma will often say, be honest all day. Still troubles make me fall. I want to be truthful to all. See, நம்ம அம்மா எப்போவுமே நம்மளை வந்துட்டு நேர்மையாகவும் உண்மையாகவும் தான் இருக்க சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த போமுடைய போயட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாய் தான் போயட். ஓகேவா? இந்த போயட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பாயோடைய அம்மா இருக்கார் இல்லையா, அவங்க வந்துட்டு எப்போவுமே நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு அவனுக்கு சொல்வாங்களாம். எப்போவுமே அதான் சொல்வாங்களாம். ஸ்டில் ட்ரபிள்ஸ் மேக் மீ ஃபால். ஐ வாண்ட் டு பி ட்ரூத்ஃபுல் டு ஆல். எப்படியும் பிரச்சனைகள் என்ன வழியில் வந்தாலும் அதெல்லாம் கடந்து நான் அனைவருக்கும் உண்மையாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். சரியா? என்ன பிரச்சனை வந்தாலுமே அதெல்லாம் கடந்து அந்த பிரச்சனையெல்லாம் என்னை வீழ்த்தினாலும் ஓகேவா, நான் வந்துட்டு உண்மையாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஓகேவா? அம்மா வில் ஆஃபன் சே, பி ஹானஸ்ட் எவ்ரி டே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்கு இல்லையா, அம்மா வில் ஆஃபன் சே, பி ஹானஸ்ட் ஆல் டே எவ்ரி டே, இந்த மாதிரி அம்மா வில் ஆஃபன் சே, அம்மா வில் ஆஃபன் சேன்ட்டு எல்லா ஸ்டாண்ட்ஸாலையும் வரும். மொத்தம் 4 ஸ்டாண்ட்ஸாக இருக்குது. ஸோ அந்த லைன் ரிப்பீட் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த லைன் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. த லைன்ஸ் ரிப்பீட்டட் இன் எ போயம் தட் இஸ் கால்டு ரெஃப்ரைன். அதாவது ரைமிங் வேர்ட்ஸை சொல்கிறோம் இல்லையா, ரைமிங் வேர்ட்ஸ் என்ன சொல்வோம், எண்டிங்கில் வந்துட்டு சேம் சவுண்டு சிமிலராக இருக்கும். சவுண்ட்ஸ் வந்து சிமிலராக இருந்தது அப்படின்னா அதை நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு போமில் ஒரு லைன் ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அதை ரெஃப்ரைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே, லிசன். செகண்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். அம்மா வில் ஆஃபன் சே, பி ஹானஸ்ட் எவ்ரி டே. அம்மா எப்போ அடிக்கடி என்கிட்ட ஹானஸ்ட்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒவ்வொரு நாளும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு தான் அம்மா நமக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? டு சே ட்ரூத் வென் ஐ எம் ராங். ஐ மே ஹாவ் டு பி 18. நான் தவறே செய்யும் பொழுது உண்மையை தான் சொல்லணும். நான் தப்பு பண்ணாலுமே அந்த தப்பு எதனால் நடந்ததுன்னு நான் உண்மையை தான் கூற வேண்டும். எனக்கு 18 வயது ஆகியும் இருக்கலாம், 18 வயசு ஆகியும் இருக்கலாம், இல்லை அதை பழகி எனக்கு 18 வயசு ஆகிறதுனாலும் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் நான் எப்போவுமே எப்படி இருக்கணும், உண்மையை தான் நான் கூறணும். நான் தப்பே பண்ணாலும் நான் உண்மையை தான் சொல்லணும். எனக்கு இப்போ எவ்வளோ பெரியவன் ஆனாலும் சரி, நான் தப்பு பண்ணால் அந்த இடத்துல நான் உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓகேவா? டு அம்மா, ஐ ஆஃபன் சே, டோன்ட் யூ ஹியர் தெம் லை. ஸோ இந்த பையன் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், ஏம்மா எல்லாருமே பொய் சொல்கிறாங்க, எல்லாருமே நிறைய பேர் பொய்யெல்லாம் சொல்கிறாங்க, ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு கேட்காம என்னை மட்டும் ஏன் நீ இப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு என்னை மட்டும் ஏன் நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு இவனும் அந்த பையனும் அவங்க அம்மா கிட்ட அடிக்கடி கேட்குறது உண்டு. ஸோ ஹீஸ் மதர் ரிப்ளைட். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, she says, many may lie and go, but honesty will helps us grow. எல்லாரும் நிறைய பேர் பொய் சொல்லலாம், பொய் சொல்லிட்டு போயிடுவாங்க.
ஓகேவா? நிறைய பேர் பொய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. பட் நீ ஒரு இடத்துல நல்லா நிலைச்சிருக்கணும், நீ வாழ்க்கையில் முன்னேறணும், வெற்றி பெறணும் அப்படின்னா நீ எப்போவுமே ஹானஸ்டாக இரு, நீ நேர்மையாக இரு, மற்றவங்கள பற்றி கவலைப்படாத, நீ உண்மையாக இரு. அப்போ தான் நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? அட் லாஸ்ட் ஐ ஹாவ் திஸ் டு சே, ஐ டோன்ட் லை டு திஸ் டே. நான் இப்போ இந்த இடத்துல இதை சொல்ல விரும்புகிறேன். நான் இப்போ வரையுமே நான் என்ன பண்ணது கிடையாது, பொய் சொன்னது கிடையாது. ஓகேவா? இதை தான் கூறுகிறேன், இன்று வரை நான் பொய் பேசுவதில்லை. இதை நான் சொல்கிறேன், இப்போ வரைக்குமே நான் என்ன பண்ணுறதில்ல, பொய் பேசுனது கிடையாது. த ட்ரிக் இஸ் த ரைமி. அது என்ன ரைமி அப்படின்னா பி ஹானஸ்ட், பி ஹானஸ்ட், பி ஹானஸ்ட் அப்படின்ற ரைமியை தான் நான் அந்த இந்த டெக்னிக்கை தான் நான் என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன். எனக்குள்ளேயே சொல்லிப்பேன், நான் எப்போவுமே ஹானஸ்ட்டாக இருக்கணும், நான் எப்போவும் ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே எனக்கு தவறு செய்ய தோன்றனாலும் நான் என்ன பண்ணிப்பேன், இல்லை நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம ஹானஸ்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு அந்த ரைமியை நான் அப்பப்போ என்ன பண்ணிப்பேன், எனக்குள்ளே நான் சொல்லிப்பேன். லெட்ஸ் ட்ரை திஸ் ஒன் டே அட் எ டைம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லை ஒரு நொடியாவது இந்த ட்ரிக்கை நீங்களும் யூஸ் பண்ணி நேர்மையாக இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அந்த பையன் நமக்கு அட்வைஸ் பண்ணுறான். ஓகேயா சில்ட்ரன்? ஐ ஹோப் யூ ஆர் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தேங்க்யூ.